ஜட்ஜ்மெண்ட் டேல டாமினிக் மிஸ்டீரியோ, லிவ் மோர்கன், ரெக்யூ ராண்டில் 3 பேரும் வராங்க. 3 பேரும் இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்க்கான ரீமேட்ச் வேணும். என்னோட சாம்பியன்ஷிப்ப பென்ட்டா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஃபின் பாலரை யாரும் பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாரு. அந்த இடத்துல கேட்ட உடனே ஃபின் பாலரும், ஜேடி மெக்கனும் வராங்க. ஃபின் பாலரும், ஜேடி மெக்கனும் வந்தோடனே ஃபின் பாலர் பேசுறார். டாமினிக் மிஸ்டீரியோ, நான் செஞ்சது தவறுதான்ற மாரி ஃபின் பாலர் சொல்றார். நீ சாம்பியனா இருந்திருக்கிற வேண்டியது தான். நம்மலாம் ஒரே குடும்பம் தான். ஆனா நீ தனியா முயற்சி பண்ணணும். டாமினிக் மிஸ்டீரியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நீ செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட தந்தை சொல்கிறதான் கரெக்டு, நீ வீணா போன பையன் மாதிரி தான் இருக்கிறன்ற மாதிரி சொல்கிறார். உடனே கடுப்பான டாமினிக் மிஸ்டீரியோ ஃபின் பாலரை தள்ளி விடுறார். இதை பார்த்துட்டு கடுப்பான ஃபின் பாலர் ஜாக்கெட்டை கழட்டுற மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஒரு பேக் கிக் வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறார். உடனே ஜேடி இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பாலரை தடுக்கிறார். தடுத்த ஜேடியே ஒரு கட்டத்தில் ஃபின் பாலரை போட்டு அட்டாக் பண்ணுறார். அதுக்கப்புறம் லிவ் மோர்கன் அட்டாக் பண்ண, அதுக்கப்புறம் ரெக்கி ராண்டில் அதுக்கு அட்டாக் பண்ண, அதுக்கப்புறம் ஜேடி அட்டாக் பண்ண, அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ண, ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட் டேவுமே சேர்ந்து ஃபின் பாலரை அட்டாக் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ஃபின் பாலர் ஜட்ஜ்மெண்ட் டேவை விட்டு கிக் அவுட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபின் பாலரை ரோப்பில் தொங்க விட்டு ஜேடி பிடிக்க 619 போட டாமினிக் மிஸ்டீரியோ, அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ டாப் ரோப்லேருந்து ஃப்ராக் பேஷ் போட ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட் டேவும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபின் பாலர் இந்த இடத்துலேருந்து அடிபட்டு ஃபின் பாலர் உதவிக்கு ஆள் இல்லாமல் அந்த இடத்துல இருந்தார். இந்த சம்பவம் பயங்கரமாக இருந்துச்சு.